இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the count of the day. God is good, கர்த்தர் நல்லவர். Today is 18th October 2025, Friday. Saturday. Saturday. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். நாளை ஆராதனை காலையிலே ஆயத்தவாங்க. கர்த்தர் கூட இருப்பார், பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நான் மார்க்கு 6ஆம் அதிகாரம், இன்றைக்கு 48வது வசனம், மார்க் 6:48. ஒரு அற்புதமான காரியத்தை யோசிக்க போகிறோம். எவ்வளவு தூரம் இந்த வசனம் உங்களுக்கு நான் சொல்ல போகிற காரியத்தை கண்டு கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியல. Going to see and going to read carefully verse 48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறது அவர் கண்டு. யாரு கண்டு? இயேசு கண்டு. ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலில் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். Then he saw them straining at rowing, for the wind was against them. Now about the 4th watch of the night, he came to them walking on the sea and will have passed them by. Hallelujah. என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த 48வது வசனத்தை நான் வாசித்தேன். 47வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. verse 47. சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையில் தனிமையாக இருந்தார். And when evening came, the boat was out on the sea and he was alone on the land. கரையில் அவர் இருந்தார், படகு நடுக்கடலில் இருக்கிறது. எவ்வளவு தூரம் இருக்கும்? சரி, வசனம் சொல்லு 4ஆம் ஜாம், the 4th time, that means early morning, 4 மணி வச்சுக்கோமே. ஐயா, கடல் வெளிச்சம் இருக்குங்களா? இருட்டாக தான் இருக்கும். அந்த காலத்தில் கடல் ஓரம் லைட்டு எதுவும் இருக்காது. வேணா அந்த படகுல ஒரு லைட் இருந்திருக்கலாம், ஒரு விளக்கு பாசிபிள். அதுவும் இருந்திருக்க வாய்ப்பு கூட இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். இவர்கள் ஒரு கணிப்போடு தான் இரவில் பயணம் செய்வார்கள். இந்த நைட், பிகாஸ் ஆஃப் they know the way through experience, they know. இந்த போட்டில் போகிறாங்க. ஏன்னா எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தானே. நடுக்கடலேன்னா 1 கிலோமீட்டர் இருக்குமா? என்ன எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம்னா, அந்த வசனம் 48 பாருங்களேன், verse 48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. அவர் பார்க்குறாராம். எப்படின்னா, காற்று எதிர்த்தாப்பு அடிக்குது, அவங்களால போட் என்ன செய்யல, முன்னுக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிகாஸ் எதிர்காற்று வீசுவதனால அவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை. அருமையானவர்களே, முன்னேறி செல்ல முடியாததை இயேசு கண்டார் என்று இருக்கிறது. Hallelujah. He saw that they were making hard way painfully, for wind was against them. He saw. இரவு, வெளிச்சம் இல்லை. சீசர்கள் படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த படகை ஓட்டுகிறவன், படகுக்கு சொந்தக்காரனுக்கு வழி தெரியும். நம்ம தானே? யோசிச்சு பாருங்களேன். இந்த சூழ்நிலையை கவனிச்சு பாருங்க. எப்படி இயேசுவுக்கு தெரிகிறது, பார்க்க முடிகிறது. அதுவும் அவர்களுக்கு வலிக்கிறது, அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து என்ன செய்கிறாராம்? கடல் மேல் நடந்து வருகிறாராம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கஷ்டப்படுகிறதை, எந்த உதவியும் எனக்கு கிடைக்காது என்ற சூழ்நிலை உன் வாழ்க்கையிலே வந்தாலும், இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, எதிர்காற்று, அப்படி என்றால் வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள் எவைகள் வந்தாலும், you might have difficulties in your life. It's become a challenges, அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி உதவி வரும்? யாரு பாப்பா? யாருக்கு தெரியும் என்னுடைய சூழ்நிலை? எத்தனையோ முறை என் சூழ்நிலை யாருக்கும் தெரியாது.
ஆண்டவருக்கு தெரியும். அவர் உள்ளத்தின் குமுறுதலை, கண்ணீரை காண்கிற ஆண்டவர். தன்னுடைய சீஷர்கள் அங்கே படகை முன்னே கொண்டு போவதற்கு கஷ்டப்படுகிறார்கள் என்று இயேசு அறிந்து, he saw that the painful things they go through. அவர்கள் அறிந்து என்ன செய்கிறார்? அவர் கடலில் நடந்து வருகிறார். அவர்களுக்கு உதவுவதற்காகத்தான், நிச்சயமாக அவர்களை பலப்படுத்துவதற்காகத்தான், அவர்களுடைய சிந்தனைகளிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு தான் நடந்து வருகிறார். சகோதரனே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை காண்கிற தேவன். மறந்து விடாதே. ஐயோ, ரொம்ப இருட்டா இருக்கே, தூரமா இருக்கே, யாருக்கும் தெரியாதே, என்னை எப்படி உதவி செய்வார்கள் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் பல சூழ்நிலைகளிலே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அறிந்தார். அவர் கண் சுற்றி திரிகிறதாம், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நீதிமான்கள் மேல் அவர் கண் எப்பொழுதும் இருக்கிறது. எதற்கு அருமையானவர்களே? உதவி செய்வதற்குத்தான். ஆகவே அவர் உதவி செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கர்த்தர் செய்ய முடியும். நம்புங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த லார்ட் and pray in faith. நிச்சயம் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களை சந்திப்பார், உங்களுக்கு செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையிலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி சுவாமி. நீர் காண்கிற தேவன். ஆகவே இன்றைக்கு நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே, நீர் அதை காண்கிறீர். ஒரு அற்புதத்தை செய்யுங்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசு நல்லவர் என்று சொல்லத்தக்க உடைய கிருபை பாய்ந்து செல்லட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில கர்த்தர் உன்னை கண்டதற்கான அனுபவம் இருக்கிறதா? Take care and God bless.